ஸோ வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஃப் கோஸ்ட் பற்றி. ஸோ எதுக்காக எம்எஃப் கோஸ்ட் பற்றி இன்றைக்கி ஸ்பெஷலாக போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா October 5th. ஸோ எம்எஃப் கோஸ்ட் சீசன் 2 வந்துட்டு October 7th ரிலீஸ் ஆகுது. நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் அதுக்காக. ஏன்னா சீசன் 1 பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ மாங்காவில் இருக்கிற எல்லா பேஜ் பை பேஜ் நான் அனிமேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் மாங்கா ஆல்ரெடி ரீட் பண்ணியிருந்தேன். ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே நல்லா இதை கண்டினியூ பண்ண வேணாம், ஆனிமையோ வரட்டும். ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட, அந்த காரோட மூவிங் ஆக்ஷன்ஸோட அதோட பார்க்குறது தான் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் டியோட சீக்வல்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிஷியல் டி ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே ஒரு ஃபுல்லாக யூரோபீட்ஸோட சவுண்ட்ஸோட போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ரேஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூரோபீட்ஸ் சவுண்ட் ட்ராக்கோட வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கேட்குறதுக்கு. ஸோ அந்த ரேஸையே இன்னும் த்ரில் பண்ணி விடும். நீங்கள் அதுலேயும் தேஜாவூ சாங்லாம் பார்த்து கார் ஓட்டும் போது போட்டு அந்த தேஜாவூன்னு போட்டால் ட்ரிஃப்ட் அடிக்காமல் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஸோ இனிஷியல் டீன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேசிங் ஆனிமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90s ஒரு ஏர்லி 2000ஸ்லேருந்தே இருந்தது அது. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்த ஆனிமே தான் அது. அனிமேஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது அந்த 90s ஸ்டைலில் சூப்பராக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாங் செலெக்ஷனில் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இனிஷியல் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், பேசிக்காக பார்ட்ஸை அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், ஃபிஃப்த் ஸ்டேஜ்னு போட்டிருப்பாங்க. இனிஷியல் டைம் மாங்கா நான் படித்ததில்லை. ஸோ பட் அகெயின் நான் ஆனிமேவை எதிர்ச்சியாக ஒரு நாள் க்ராஸ் பண்ணி வரும்போது தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த ஆனிவாட்ச் வெப்சைட்டில் முன்னாடி ரேண்டமைஸ் பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா ரேண்டமாக ஒரு ஆனிமே பாப்பப் பண்ணும். அப்படி தான் நான் இனிஷியல் டிவே வந்தேன். சும்மா சினாப்சிஸ் படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, சரி சும்மா ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் பண்ணேன். ஆனால் ஒன்ஸ் பார்க்க ஆரம்பித்தவங்க தான் தெரியுது அது அவ்வளோ ஒரு சூப்பரான ஆனிமே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு எபிசோடே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டோரியை செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டோரி செட் பண்ண விதத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பா அவன் பையனுக்கு டெய்லி டெலிவரி பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வாடா அப்படின்வார். அதாவது அவங்க ஒரு டோஃபு ஷாப் வச்சுருப்பாங்க. அந்த டோஃபு ஷாப்புக்கான தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்காக அவங்க அப்பா ஏர்லி மார்னிங் அவனை அனுப்பிச்சி விடுவார். இவன் காலங்காத்தால் 3 மணி 4 மணிக்காக போயிட்டு திங்ஸ் மலை பிரதேசத்தில் இருப்பாங்க. ஸோ அவன் போயிட்டு திங்ஸை வாங்கிட்டு வருவான். பையன் அதில் வச்சு டெய்லி போயிட்டு வர்றதுலேயே செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அதில் அதுலேயும் ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னென்னா, அவங்க அப்பா இவனோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருவார். அது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். அதை வண்டியோட கியர் பாக்ஸ் பக்கத்தில் இருக்க இதில் கப் ஹோல்டரில் வச்சுருவாங்க. வச்ச உடனே இந்த கப்பில் இருக்க தண்ணி கீழே கொட்டக்கூடாது, ஆனால் நீ போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக ஸ்லோவாக காரை ஓட்டிட்டு வரணும். போக 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 அவன் வண்டியோட அதை கொட்டாமல் ஓட்டுறதுக்காக வண்டியை அவ்வளோ சூப்பராக ஓட்ட அவனுக்கு அவனும் மிஷினும் ஒன்றா ஆகிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த மிஷின் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிம் தான் அந்த காருன்றது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ்டான ஒரு பர்சனாக இருப்பான். இந்த இனிஷியல் டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி செட்டே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரேண்டமாக அவன் பாட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போய் அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரேஸ் நடக்குது, நீ சும்மா வான்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல ரேஸ் போக வேண்டியவனால் போக முடியாமல் இவனை நீ போ அந்த இடத்துல சும்மா போய் என் பதிலாக இங்கே இரு, அது போதும், ஏன்னா நம்ம மவுண்டெயினை அவங்க இது டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு அனுப்பிச்சி விடுவான். அப்படி தான் போக ஆரம்பித்தான். ஆனால் அவன் டிரைவிங் ஸ்கில் அந்த இடத்துல பார்த்துட்டு வேறு லெவலில் ஹை போயிடும். ஸோ அங்கே செட் ஆகிற ஸ்டோரி பாயிண்ட் தான். அதுக்கு மேலே எல்லாமே பீக்காக தான் போகும். நெக்ஸ்ட் போகிற போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ பீக்காக இருக்கும். ப்ரொட்டக்னிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபுஜிவாரா, அதுக்கப்புறம் ஆண்டகனிஸ்ட் பார்த்தா நமக்கு இவங்க டாக்குமி பிரதர்ஸ் நினைக்கிறேன், ரியோஸ்கே அண்ட் இன்னொருத்தன் பேர் என்னன்னு தெரில. அவன் அண்ணன் பேர் ரியோஸ்கே, தம்பி பேர் அவன் பேர் ஏதோ ரைமிங் ஆகும், அவன் பேர் மறந்துச்சு. ஸோ அவன் தம்பி இருக்கும். இவங்க 2 பேரும் அவனோட டிரைவிங் ஸ்கில்லை பார்த்துட்டு இவங்க ஒரு ரைவல்ரி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவாக போய் இவங்க எப்படி கான்கர் பண்ணுறாங்க. இருக்கிற எல்லா டவுன்ஹில் ரேசிங்லையுமே ஃபுஜிவாரா தான் மாசன்ன்றது காட்டுறது எப்படின்றது தான் ஹோல் கதையை. சூப்பராக இருக்கும் ஸ்டோரி, அது கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ எம்எஃப் கோஸ்ட் சீசன் 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு, நமக்கு 2023 நமக்கு வந்தது. ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இனிஷியல் டி அந்த லேட் 90s அண்ட் ஏர்லி 20s வந்த இனிஷியல் டி ஆனிமேக்கு இப்போ தான் ஒரு சீக்வல் வர மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எம்எஃப் கோஸ்ட் சீசன் 1 2023 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் நமக்கு சூப்பராக இருந்தது. அனிமேஷன் ஸ்டைலாக இருக்கும், எல்லாமே நியூவாக கொண்டு வந்துருந்தாங்க. என்னதான் இனிஷியல் டியோட அனிமேஷன் ஸ்டைல் இல்லைனாலும் இது வெரி வெரி ட்ரூ டு மாங்கான்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாங்காவில் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்காங்களோ ஃபேஸ் கட்லேருந்து காரோட ஸ்டைலிங்கு விஷுவல்ஸ் எல்லாமே அப்படியே சேம் டு சேம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஃப் கோஸ்ட் சீசன் 1 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா ஃபியூச்சரில் நடக்கிற கதை. பேசிக்காக ஈவிஸ் தான் எல்லாமே, எல்லா வண்டியுமே ஈவிஸ் தான். அது ஆட்டோ டிரைவிங் கார்ஸ் தான். ஸோ எந்த காருமே வந்து யாருமே அவ்வளோ ஓட்ட மாட்டாங்க, எல்லாமே ஈவியில் அது பாட்டுக்கு ஓடுறது தான். கம்பஷன் இன்ஜின்ஸ் கார்ஸே பேன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜப்பானில் எம்எஃப்ஜி சர்க்கியூட்டில் மட்டும்தான் கம்பஷன் இன்ஜின் கார்ஸ் ரேஸ் வந்து அலௌடாக இருந்தது. எம்எஃப்ஜி சார் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரே பார்த்தா நம்ம ரியோஸ்கே தான். இனிஷியல் டீல ஒன் ஆஃப் த மெயின் பர்சனாக இருப்பார் அவர். எம்எஃப் கோஸ்ட்டுக்கான சீசன் 2க்கான ஒரு அடித்தளமே போட்ட மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ யார் ப்ரொடக்னிஸ்ட்னு பார்த்தா நமக்கு நம்மளோட இதில் இருந்து ஃபுஜிவாரோட ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் வந்துட்டு. ஸோ இனிஷியல் டியோட ப்ரொடக்னிஸ்டோட ஸ்டூடெண்ட் அவன் தான் வந்துட்டு இங்கே வருவான். எம்எஃப்ஜி சீரீஸில் வந்துட்டு கலந்துக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ வந்தோடனே ஸ்டோரி ஃபுல்லாகவே அது நோக்கி தான் போவான். அவன் எப்படி வந்து அந்த ரேஸில் கலந்துக்கிறான், ஒரு நோபடியில் இருந்துட்டு அவன் எப்படி ரைஸ் ஆகிறான்றது தான் வந்துட்டு ஒரு இது. ஸோ அவனை சுற்றி எப்போவுமே ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவன் ஒன்றுமே தெரியாது, யாருன்னே தெரியாது, இவன் பாட்டுக்கு ரேண்டமாக வரான். அதுவும் மெயின் ரீசனே பார்த்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா லேம்போர்கினி, போர்ஷே, ஆடி எல்லாமே ஓட்டிகிட்டு இருக்கும்போது தலைவன் வந்து டொயோட்டோ AE86 வந்து நிற்பான், நான் இதை ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். சாரி, டொயோட்டோ AE86 கிடையாது, AE86 தான் வந்து ஃபுஜியோரா ஓட்டினது. ட்ருவேனோன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி பேர். இவன் வந்து டொயோட்டோ 86 நினைக்கிறேன், வெறும் 86 நினைக்கிறேன் இவன் கார் பேர், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, மறந்துச்சு. ஸோ இவன் இதில் ஓட்டுவான். ஸோ ரொம்ப ஹார்ஸ் பவர்லேருந்து எல்லாமே ரொம்ப கம்மியான ஒரு வண்டி இது. பட் இட் வில் பி கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் ஆடி அண்ட் லேம்போர்கினி அந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் கார்ஸோட கம்பீட் ஆகும். ஸோ இப்படி தான் ஸ்டோரி பெருமை செட் ஆச்சு. நம்ம சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா கனாட்டா வந்து எவ்வளோ தூரம் வந்து போயிருப்பான் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து டாப் 15 பிளேஸாக அவன் அச்சீவ் பண்ணோம். அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ டாப் 15 மட்டும் எடுத்தது இல்லாமல் அவன் வந்து ஆல்மோஸ்ட் டாப் 10 கிட்ட ரீச் ஆகிற அளவுக்கு தான் வந்திருப்பான். சீசன் 2 எது வரைக்கும் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் கிளியர் கட்டாக தெரியல, எந்த நியூஸுமே அதை பற்றி வரல. பட் சீசன் 1 முடித்த இடத்துலேருந்து கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு பீக்காக தான் போக போகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் முடித்ததே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி தான் முடித்தாங்க. இதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் ரேஸில் அவன் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறான்ற மாதிரி தான் முடித்தாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு சீசன் 2 ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. ரீசெண்டாக வந்து கூட நமக்கு வந்து ஒரு 1.5 to 2 minutes பிக்சர் விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த பிக்சர் விஷுவல். ஏன்னா ஃபுல்லாகவே ரெய்னி அட்மாஸ்பியரில் செட் ஆகிற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா நெக்ஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் விஷுவலில் பாருங்கள், ஒரு ஹோல் ஐடியா கிடைக்கும் சீசன் 2ல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு அனிமேஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ரெய்னி அட்மாஸ்பியரில் அந்த காரை வந்து எவ்வளோ சூப்பராக மேனுவர் பண்ணுறான் நம்ம கனாட்டான்றது தான் ஹோலாகவே காட்டியிருக்காங்க. ஸோ நிறையா காம்படிஷன்ஸ் இருக்குது, நிறையா இது இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எம்எஃப் கோஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் த விப்ஸ் பை த விப்ஸ். ஐயோ எல்லாம் மறந்துச்சே, எங்கடா விட்டேன், அதுவே தெரில. சரி, இந்த போர்ஷன் மொத்தத்தையும் கட் பண்ணு.